ஆண்டோடைய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த சுதந்திர தின நல்வாழ்த்தில் மீண்டும் குளோபல் ரிவைவல் அலையன்ஸ் பைபிள் ஃபேமிலி ஃபெல்லோஷிப் இந்த வலைத்தளத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவெங்கும் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் மீண்டும் ஒரு தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து திருமண உறவை பற்றி பார்த்து வருகிறோம். சேர்ந்து வாழ்வது, மகிழ்ந்து வாழ்வது, குட்டி பரலோகமாக குடும்பத்தை மாற்றுவது என்பதை பற்றிய வேதாகம சத்தியங்களை நாம் ஆராய்ந்து படித்து வருகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எதையும் தற்செயலாக சொல்வதும் இல்லை, செய்வதும் இல்லை. முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள். முதலாவது மனிதனாக ஆதாமை கர்த்தர் படைத்து அந்த தோட்டத்தில் அவர் கொண்டு வந்து வைத்து அவனை பார்த்தார். பார்த்தபோது அவருடைய மனதிலே ஒரு காரியம் வந்தது. அதை தான் நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. அதே வார்த்தை ஆங்கிலத்திலே, and the Lord said, God said, it is not good for the man to be alone. It is not good for the man to be alone. மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. இது கடவுளுடைய வார்த்தை. திருமணத்திலே இணைக்கப்பட்ட கணவன் மனைவி திருமணத்திற்கு பிறகு தனிமையாய் இருப்பது அவர்களுக்கு நல்லதல்ல. ஆதாம் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏவாள் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இன்னும் நெருக்கமாக பார்த்தோன்னா, ஆதாம் ஏவாளை விட்டு விலகி இருப்பது நல்லதல்ல. முதல் குடும்பத்திற்கு ஏதேனிலே என்ன நடந்தது? நீங்கள் அந்த 3ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். அந்த 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே அந்த 3ஆம் அதிகாரம் இப்படி சொல்லுகிறது. என்ன? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது, அது ஸ்திரீயை நோக்கி என்று நம்ம பார்க்கிறோம். ஏவாளை நோக்கியது. இங்கே ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் தனிமையாக இருப்பது, அதாவது புருஷன் மனைவி தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அந்த முதல் குடும்பத்தில் என்ன நிகழ்ந்தது? இருவரையும் திருமணத்தில் சேர்த்து வைத்து இணைந்து வாழுங்கள், மகிழ்ந்து வாழுங்கள், சந்தோஷமாக ஏக சிந்தையாக வாழுங்கள் என்று இணைத்து வைத்து திருமண அந்த ஆராதனையை நடத்தி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை தோட்டத்திலே வந்து விட்டு அவர்களை தனியாக இருக்க விட்டு சென்றார். அப்போது அவர் சொன்னது, நீங்கள் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. இங்கே என்ன நடந்தது? ஆதாமும் ஏவாளும் தங்களுடைய வேலை பரபரப்பிலே பகலிலே இருவரும் விலகி இருந்தார்கள். நீங்கள் விலகி இருந்தால் உங்களுடைய அந்த தனிமையாக இருக்கிறதை பார்த்து இந்த உலகத்தின் அதிபதி உங்கள் சிந்தையிலே நுழைந்து விடுவான். எச்சரிக்கை! கணவனை விட்டு மனைவியை விட்டு சிந்தையாலும் உடலாலும் மனதாலும் விலகி இருக்கக்கூடாது. திருமண உறவினுடைய மிக ஆழமான அர்த்தம் என்ன தெரியுமா? இருவரும் இணைந்திருக்க வேண்டும், விலகி இருக்கக்கூடாது.
நீங்கள் விலகி இருந்தால் தள்ளிவிடுதலுக்கு நீங்கள் ஆயத்தமாகிறீர்கள் என்று அர்த்தம். தனிமையிலே சுகம் கிடையாது. தனிமை ஒரு கொடுமையானது. திருமண உறவிலே கணவனும் மனைவியும் வாழ்நாள் முழுவதும் சேர்ந்து வாழ வேண்டும். திருமண மஞ்சம் பரிசுத்தமானது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மல்கியா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன். இங்கே டைவர்ஸை பற்றி சொல்லல, விவாகரத்தை பற்றி சொல்லல, மனதளவில் தள்ளி விடுவதை பற்றி வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு திருமணமான தம்பதிகளிலே நாட்கள் செல்ல செல்ல விலகி இருப்பதல்ல, மனதளவிலே தள்ளி விடுகிறது. பேசினால் சண்டை வந்துவிடும், நெருங்கினால் உரசல் ஏற்படும். எதற்கு பேச வேண்டும், எதற்கு நெருங்க வேண்டும், சற்று விலகி இருப்போம், தள்ளி இருப்போம் என்கிற மனநிலை ஆபத்தானது, கொடுமையானது. கணவன மனைவியை நீங்கள் பிரிந்துவிட வேண்டும் என்ற நினைப்பை சத்துரு வாழைப்பழத்தில் ஊசி இறக்கிறது போல அவ்வளவு லெகுவா காரியத்தை செய்து மறைந்து விடுவான். இங்கே முதல் குடும்பத்திற்கு என்ன நிகழ்ந்தது? சந்தடி சாக்கிலே பகலினுடைய வேலை மும்முரத்திலே இருவரும் சற்று விலகி இருந்தார்கள், தள்ளி இருந்தார்கள், தனிமையாக இருந்தார்கள். வாய்ப்பை பயன்படுத்தி மூன்றாவது நபர் பேச துவங்கினார். திருமண வாழ்க்கையிலே மூன்றாவது நபருக்கு எப்போதுமே இடம் கிடையாது. மூன்றாவது நபர் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே ஆணோ பெண்ணோ சிநேகிதனோ சிநேகிதியோ உங்கள் வாழ்க்கையிலே நுழைவதற்கு இடமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் உங்கள் பெற்றோர் உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே நுழைவதற்கு இடம் கிடையாது. அவர்களுடைய அசைன்மெண்ட் வளர்ப்பதோடு நின்று விடுகிறது. திருமணம் கட்டி கொடுத்த பிறகு கணவன் மனைவியினுடைய உறவுக்குள்ளே கணவனுடைய பெற்றோரோ மனைவியினுடைய பெற்றோரோ நுழைய ஜன்னல் வழியாக எட்டி பார்க்க இடம் கிடையாது. கணவனோடு மனைவியோடு வருகின்ற உரசல்கள் அது பண்படுத்தத்தானே தவிர அது பிரிவதற்கல்ல. இரும்பை இரும்பு கருக்கிடும் என்று கடந்த காணொளியிலே நாம் பார்த்தோம். சிநேகிதனுடைய முகத்தை சிநேகிதன் கருக்கிடுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. சிநேகிதன் என்றால் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் சிநேகிதன். அன்பானவர்களே, மூன்றாவது நபர் நுழைவது எப்போது நுழைவார்கள்? விலகி இருக்கும்போது, தனிமையாக இருக்கும்போது. நீங்கள் இதை குறித்து சிந்திக்க ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பெற்றோருக்கு ஃபோன் பண்ண தோன்றும், அல்லது நீங்கள் மூன்றாவது ஒரு நபருக்கு தொலைபேசியை எடுத்து தொடர்பு கொள்வீர்கள். அப்போது உங்கள் குடும்பத்தில் தள்ளி விடுதல் உண்டாகும். அது எப்போது வருகிறது? மனதளவில் கணவனையோ மனைவியையோ தள்ளும்போது தான் வேறொரு உறவை அல்லது வேறொருவரோடு பேச நாம் ஆயத்தமாகிறோம். அது ஆபத்தானது. உங்கள் திருமண உறவை உடைத்துவிடும். நீங்கள் பேச வேண்டிய நபர் யார்? உங்கள் கணவனோடு உங்களுடைய மனைவியோடு பேச வேண்டும். அப்படி பேச முடியாத ஒரு வெப்பமான அல்லது ஒரு காரசாரமான சூழ்நிலை என்றால் நீங்கள் இருவரும் பேசுவதை நிறுத்திவிட்டு தேவனோடு பேசுங்கள். இந்த சிநேகிதியை நீங்க தானே தந்தீங்க, அவளோட பேசுங்கள் என்று நீங்கள் தனிமையிலே தேவனிடத்தில் செல்லலாம். நீங்களும் தேவனும் பேசலாம். ஆனால் நீங்களும் உங்கள் பெற்றோரும் பேசக்கூடாது. உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்களை காயப்படுத்தினால் அந்த காயப்படுத்தினதை கடவுளிடம் சொல்லுங்கள். மாறாக உங்கள் பெற்றோரிடம் சொல்லாதீர்கள்.
உங்களை பெற்றெடுத்து வளர்த்த அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் என்னதான் நீங்கள் கணவன் மனைவியாக இருந்தாலும் உங்களுடைய துன்ப வேளை அல்லது உங்களை காயப்படுத்தினதை அந்த வார்த்தை உங்கள் பெற்றோரை மிக அதிகமாக பாதிக்கும். அவர்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்து விடுவார்கள், உங்களை பிரித்து விடுவார்கள். தேவன், கணவன், மனைவி இந்த மூன்று உறவுக்குள்ளே மூன்றாவது நபர் பெற்றோரோ பிள்ளைகளோ சிநேகிதர்களோ யாரொருவருக்கும் கணவன் மனைவி உறவுக்குள்ளே இடமில்லை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனத்தில் முதல் குடும்பம் வீழ்ச்சியடைந்தது. எதனால வீழ்ச்சியடைந்தது? ஏவாள் சற்று விலகி இருந்தால், ஆதாம் சற்று விலகி இருந்தான். அவன் விலகி இருக்கிறதை கண்ட மூன்றாவது நபர் ஒரு அந்நிய சத்தம். அந்த மூன்றாவது நபர் சாத்தான் என்பதை விட அந்நிய சத்தம், தீங்கு விளைவிக்கும் சத்தம், நம்முடைய இச்சையை தூண்டுகின்ற ஒரு சத்தம். அந்த சத்தம் பேச ஆரம்பிக்கும். அது மௌனமாக உங்களிடத்தில் பேசும், தனிமையிலே பேசும். படுக்கையிலே படுத்துக்கொண்டு நடந்த சம்பவத்தை அசை போடும்போது அவன் மெதுவாக வருவான். தனிமையாயிருக்கிறாள், தனிமையாயிருக்கிறான், இதுதான் நல்ல வாய்ப்பு, போய் பேசுவோம், குடும்பத்தை பிரித்து விடுவோம். இன்றைக்கு ஏராளமான குடும்பங்கள் இன்றைக்கு காவல் நிலையத்திலும் நீதிமன்றங்களின் கதவுகளையும் தட்டுவதற்கு எங்கே அது துவங்குகிறது என்றால் அது தனிமையாயிருப்பதிலே, விலகி இருப்பதிலே துவங்குகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை இப்படி அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவரோடு அன்றைய பரிசேயர் டிஸ்கஸ் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் இப்படி கேட்கிறார்கள், புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்தரத்தினாலாவது, எந்த காரணத்தினாலாவது தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். கணவனோ மனைவியோ எந்த காரணத்தினாலாவது மனதளவிலோ நிரந்தரமாகவோ தள்ளிவிடுவது நியாயமா? ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நியாயமில்லை, தள்ளிவிடுதலை நான் வெறுக்கிறேன் என்றார். எந்த முகாந்தரமும் எல்லாம், எந்த முகாந்தரமாயிருந்தாலும் தள்ளிவிட வேண்டாம், விலகி இருக்க வேண்டாம். அது வீழ்ச்சியை உண்டாக்கும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய இன்பத்தில் பெரிய வீழ்ச்சியை உண்டாக்கும். தனிமையாக இருப்பது ஆபத்தானது, அது கொடுமையானது. அது உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய இல்லறத்தை உடைத்து நரகமாக மாற்றிவிடும். நரகம் என்று ஒன்றுக்கு நம்ம போகவே வேண்டாம். இங்கே பரலோகத்தை அனுபவிக்க வேண்டிய திருமண உறவிலே அநேக குடும்பங்கள் இன்றைக்கு தனிமையாக இருந்து, மனதளவில் விலகி இருந்து, தள்ளி விடுதலினாலே நிரப்பப்பட்டு நரகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் நாம் நரகத்தில் வாழ்வதை விரும்பவில்லை. அவர் சொல்றார், நான் தள்ளி விடுதலை வெறுக்கிறேன். மல்கியா 2:16 சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மனதாலே சிந்தையாலே நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க பழகிக்கொள்ளுவோம். இந்த ஆதாமும் ஏவாளும் முதல் குடும்பத்தில் கணவன் மனைவி விலகி இருந்தார்கள். மூன்றாவது நபர் உள்ளே நுழைந்து விட்டான். அந்த குடும்ப வாழ்க்கை உடைந்து விட்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி குற்றப்படுத்தினார்கள். நீ தந்த ஸ்திரீதான் எனக்கு இந்த பழத்தை கொடுத்தாள். தேவனையே குற்றப்படுத்தினான் ஆதாம். நீங்கள் விலகி இருந்தால் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்துவீர்கள், தேவனையும் குற்றப்படுத்துவீர்கள், திருமணத்தையும் குற்றப்படுத்துவீர்கள், திருமண உறவையும் நாசமாக்கி விடுவோம். சத்துரு அதைதான் அவன் தந்திரமாக செய்கிறான். இதிலிருந்து விலகி இருக்க எந்த சந்தர்ப்பத்திலும் கணவனோ மனைவியோ விலகி இருக்க நீங்கள் சிந்திக்க வேண்டாம். நெருங்கி வாழ எத்தனையோ காரணங்கள் இருக்கிறது. நெருங்கி வாழ, உறவாட, இன்னும் தொடர்ந்து வாழ, மகிழ்ந்து வாழ வாழ்க்கையில் எத்தனையோ வாய்ப்புகளை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். இவைகளை எண்ணி பார்த்து தனிமைக்கு
நோ சொல்ல கற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் துதிக்கிறோம். தனிமை என்ற கொடுமைக்குள்ளே நாங்கள் விழாதபடி, அந்த ஆபத்தை நாங்கள் செய்யாதபடி, கணவன் மனைவியும் ஆண்டவரே நாங்கள் இணைந்து வாழ, ஆண்டவரை தள்ளி விடுதலை வெறுத்துவிட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஒருவரை ஒருவர் நெருங்கி வாழ ஏராளமான காரணங்கள், முகாந்தரங்கள், ஆண்டவரே கர்த்தாவே வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் உம்மை துதித்து வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இந்த காணொளிகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.